ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ட்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வீடியோங்க. ட்ராவல் வீடியோவில் இன்றைக்கி நம்ம சென்னையில் தான் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். அது என்னென்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், அல்லது ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒயிட் டவுன். இப்போ நம்ம சென்னை வேலுச்சேரியில் இருந்து எப்படி சைதாப்பேட் வழியாக மவுண்ட் ரோட் வழியாக செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் மாலுக்கு முன்னாடி வேலுச்சேரியில் சூப்பராக ஜிகர்தண்டா கிடைக்கும். அதை குடிச்சிட்டு ஃபீனிக்ஸ் மால் கிராஸ் பண்ணோன்னே ஆஷ்ரம் ஸ்கூலுக்கும் கிண்டி ரேஸ் கோர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஜூஸ் கடை இருக்குங்க. ஆக்சுவலாக செம்ம ஹீட்டு, பயங்கரமான சூடாக இருந்தது. ஸோ இளநியும் கரும்பு ஜூஸும் அங்கே யூஸ்வலாக கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கடை தேடி பார்த்தா அங்கே கிடைக்கல. அதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா வாட்டர் மேலன்லாம் ஒரு தாத்தா சேல் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த சைடு போனீங்கன்னா அதில் சூப்பராக இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பேசில் சீட்ஸ், அது போட்டு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ரீச் ஆகியாச்சு. இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்க்கிங், நீங்கள் காரை இல்லை டூ வீலர் பார்க் பண்ணணும்னா ஆப்போசிட்டில் பார்க்கிங் ஏரியா இருக்குது, அங்கே பார்க் பண்ணிட்டு வரணும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோன்னே அழகாக குட்டியாக ஒரு கோவில் இருந்தது. அப்படி ஒரு கும்பிடு போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போகலாமா? செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. நம்ம வெளியூரில் வெளி ஸ்டேட்டில் இருக்கிற அரண்மனைகள் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி மியூசியம், இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போய் பார்க்குறோம். ஆனால் பல வருஷமாக நம்ம பிறந்து வளர்ந்த சென்னையில் இருக்கிற முக்கியமான இடங்களை நம்ம பார்க்க தவறிடுறோம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. சொல்லப்போனால் பல வருஷங்களாக சென்னையில் இருந்துட்டு நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் விசிட் பண்ணேன். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜார்ஜ் ஃபோர்ட்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் கேஷாக அவங்க வாங்குறது இல்லை. அது இந்த கொரோனா லாக்டவுன் பீரியடோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அது நிறைய பேர் அங்கே திக்கு முக்காடினாங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து யோசிச்சுக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்குள்ளே மியூசியம்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பிரம்மாண்டமாக குயின் எலிசபெத்தோட ஸ்டாச்சு இருந்ததுங்க. எலிசபெத் ஏரா அப்படின்னு சொல்கிற வகையில் குயின் எலிசபெத்தோட ஆட்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, வரலாற்றில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே அந்த ஸ்டாச்சு பார்த்துனே புல்லரிச்சுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்ட் இந்த ஃபோர்ட் 1639 1639 வருஷம் நிறுவப்பட்டது. இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பீப்புள், பிரிட்டிஷ் கட்டின கோட்டைங்க. இந்த கோட்டையோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் மக்கள் வசிக்காத ஒரு நிலத்துல தான் கட்டினாங்க. அதுக்கப்புறமா நிறைய குடியேற்றங்கள் இங்கே வர ஆரம்பிச்சு. அண்ட் அது தவிர நிறைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு, அதாவது அவங்களுடைய வியாபாரத்துக்கு இது பிஸ்னஸ்க்கு இதை பயன்படுத்தினாங்க. ஆக்சுவலாக நம்ம மெட்ராஸ்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ இருக்கிற சென்னை, அந்த மெட்ராஸே இந்த ஜார்ஜ் ஃபோர்ட்டை சுற்றி தான் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லாங்க. ஐ திங்க் அதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு யூசேஜாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம், அது தவிர மற்ற அதிகாரப்பூர்வமான கவர்மெண்ட் கட்டிடங்கள்லாம் இந்த ஃபோர்ட்டில் இருக்குது. இது கட்டினது கட்டப்பட்ட ஆண்டு 1639 நான் சொன்னேன். அதே மாதிரி இது கட்டினது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம், ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்னு சொல்லுவோம்ல, பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் இது கட்டினாங்க. இப்போ பயன்பாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மியூசியத்துக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனேயே பெரிய பெரிய சிலைகள், அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட எந்தெந்த யாரெல்லாம் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க, யாரெல்லாம் முக்கியமான நபர்கள் அங்கே இருந்தாங்க, அது மாதிரி பெரிய பெரிய சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர பிரிட்டிஷ் பயன்படுத்தினா அவ்வளவு பொருள்களுமே அங்கே ரொம்ப ரொம்ப அழகாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. ஆக்சுவலாக இங்கே வீடியோஸ் இருக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் மட்டும் தான் நிறைய இடத்துல அலவுட். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த செராமிக் ஆகட்டும், அந்த மாதிரியான நிறைய பொருட்கள், அவங்க அந்த வெடிகுண்டுல இருந்து துப்பாக்கி, அது மாதிரி சர்ச்சில் பயன்படுத்தப்பட்ட மாஸ்க், திருப்பலியில் பயன்படுத்தப்படுற பொருட்கள், அது எல்லாமே அவ்வளோ அழகாக அவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்ருக்கேன்.
இது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பயன்படுத்தின காமன் ப்ரேயர் புக். அது மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி மாஸில் திருப்பலியில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அது எல்லாமே வந்து அவ்வளோ அதோட பழமை மாறாமல் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் வந்து அங்கே டீட்டெயில்டாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கருவூலம் பாக்ஸ் இருக்குது. இதுவும் வந்து பழமை மாறாமல் அங்கே அவங்க பயன்படுத்தினது அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த இராணுவம் தொடர்பான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சர்ச் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஃபுல்லாக சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சுற்றி இருக்கிற இடமே வந்து ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி வந்து அங்கே நமக்கு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் வந்து ரொம்ப அழகாக அந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கீழே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த படியில் ஏறி மேலே போகணும். இந்த படிக்கட்டுகள் வந்து அவ்வளோ ஒரு கலைநயம் மிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது. அண்ட் அவ்வளோ அழகான வுட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான வுட் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது மேலே வந்து நம்ம போனோம்னா இது வந்து இந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லுவோம்ல, இறந்தவங்களுடைய உடல்லாம் வந்து வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருந்தது. அண்ட் அது மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் இருந்ததுங்க. பெரிய பெரிய ஓவியர்கள், இந்தியாவில் இருக்கிற ஓவியர்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கிங்ஸை வந்து வரைஞ்ச ஓவியங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வந்து அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் ரெண்டுமே வந்து அங்கே அலோட் இல்லை அப்படின்றதுனால எடுக்கல. வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக சென்னையில் ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டும் ஒன்று. அங்கே உள்ளுக்குள்ள இருக்க அந்த கட்டிடங்கள்லாம் கூட இப்போ பார்த்தீங்களா அந்த பிரிட்டிஷ் ஸ்டைல்லையே தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிஜமாகவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. லைக் எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த நாட்டை ஆண்டப்ப அவங்க வந்து அவங்களோட கலாச்சாரத்தை இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப அந்த அந்த காலகட்டத்தில் எப்படி ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அந்த மதராசப்பட்டினம் படம் பார்ப்போம் இல்லையா, அது வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. அண்ட் போகிற வழியிலெல்லாம் வந்து நிறைய குட்டி குட்டியாக ஏடிஎம் அது மாதிரி கவர்மெண்ட்டோட டீ ஷாப்ஸ், அது மாதிரி கோஆப்டெக்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது, ஆவின் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே உள்ள நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலுங்க. இந்த சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல்லையே வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு சர்ச் வேணும் அப்படின்றதுனால இந்த பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல்லே வந்து கட்டியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சர்ச்சு. பட் சண்டே வந்து மேபி நீங்கள் நார்மலாக மாஸ் டைமில் மாஸ் இருக்கும். நாங்கள் போன டைம் மத்தியானத்துக்கு மேலே அப்படின்றதுனால க்ளோஸ்டாக இருந்தது, உள்ளே பார்க்க முடியல. ஆனால் கண்டிப்பாக உள்ளேயும் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. இது வந்து 1658 1658 கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து கட்டியிருக்காங்க. கப்பூச்சியன்ஸால் வந்து இது கட்டப்பட்டது. இது வந்து பழமையான சர்ச்சில் ஒன்றுங்க. ஆக்சுவலாக மெட்ராஸ் அப்புறம் வந்து மயிலாப்பூரோட ரோமன் கேத்தலிக் பேராயத்தோட இருக்கை வந்து சாந்தோம் பெசிலிக்காவுக்கு மாற்றினப்ப ரொம்ப காலமாக மறைமாவட்டத்தோட கத்தீட்ரல் கத்தீட்ரல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து இது பெற்றிருக்கு. அந்த ஒரு பொசிஷன் வந்து இதுக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து சடங்குகள்லாம் வந்து லாட்டினில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம அந்த மியூசியம் பார்த்தோம் இல்லையா, அந்த மியூசியத்தோட படிக்கட்டுகள் நான் சொன்னால தேக்கு மரத்தாலான படிக்கட்டுகள் அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறக்கூடிய வழி. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருந்ததில் அந்த படி பார்த்தீங்க. இப்போ வெளியில் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அண்ட் சர்ச் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த கிரவுண்ட் அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக அப்படி ரேண்டமாக உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸும் வந்து வரிசையாக வந்துட்டுருக்கும். பட் சென்ட் மேரிஸ் கேத்தீட்ரலோட அந்த ஹிஸ்ட்ரி வந்து இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1658 வந்து கட்டியிருக்கிறாங்க. மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் மிஷனரியான ஃப்ரெஞ்சு கப்பூச்சியன் ஃபாதர் எஃப்ரம் டி நெவர்சால் அப்படிங்கிறவர் வந்து இதை கட்டியிருக்காரு. 1692 1692 வருஷம் வந்து இதை வந்து நிறையா சீரமைச்சிருக்கிறாங்க. நிறைய வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க.
அது மாதிரி 1785 1785 வருஷம் இந்த தேவாலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு 1886 1886 வந்து மெட்ராஸ் திருச்சுவை மாகாணத்தோட கத்தீட்ரல் அப்படிங்கிற நிலைக்கு வந்து இது வந்து உயர்த்தப்பட்டுச்சு. அந்த கிரேட் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னை மயிலாப்பூர் சாந்தம் சர்ச் இருக்குல்ல, அது ரோமன் கேத்தலிக் பேராயர் வந்து மெட்ராஸ் மற்றும் மயிலாப்பூரை இந்த சாந்தம் பஸ்லிக்காவை தலைமையிடமாக கொண்டு அதை அமைச்சாங்க. அந்த சமயத்தில் வந்து செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு இணை கத்தீட்ரல் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் இது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப ஒரு இயற்கையான சூழல் வந்து பார்க்க முடிஞ்சுது. சென்னை மாதிரி இல்லை, இந்த இப்போ நான் காமிச்சிருந்த இந்த குட்டி குட்டியாக பெயர் தெரியாத பூச்சிகள் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தேநீர் தோட்டக்கலை நிறுவனமாக அதோட ஷாப் இருந்தது. அந்த மாதிரி ஒரு மாதிரி கலந்து கட்டி ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வந்து பாரிஸ் கார்னருக்குள்ளே நுழையிறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏதோ பிரிட்டன்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடங்க. நம்ம மெட்ராஸ்குள்ளே இருக்கிற ஃபீலே வராது. இந்த ரெண்டுமே சேர்ந்த ஒரு அனுபவமாக இருந்தது. நம்ம இப்போ இருக்கிற ஒரு சென்னை கன்ஜஸ்டடாக எப்படி இருக்குது பாரிஸ்லாம் அந்த மாதிரியும் இருந்தது. அண்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சென்னை ஃபீலே வரல. கிட்டத்தட்ட அந்த வேளாங்கண்ணி சர்ச்லாம் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி இந்த இடம் இருந்திருக்குமோ அதே வந்து உணர முடிஞ்சுது. இது ஆக்சுவலாக வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்க முடியுது இல்லை நான் சொல்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது தெரியல. பட் ஆக்சுவலாக நம்ம நேராக போகிறப்ப நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்திருந்தோன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், இந்த இடம்லாம் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதே உணர்வு தாங்க ஏற்பட்டுச்சு. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதை இடத்த பாருங்கள். அண்ட் சென்னைக்கு வர்ற டூரிஸ்ட் யாராவது இருந்தால் கூட இது பாருங்கள். ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சப்போ நம்ம எப்படி இருந்தது, இன்ஃபேக்ட் அப்போல்லாம் இந்த இடத்துக்குள்ளே யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாதுல்ல. மேபி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அண்ட் இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் அந்த பொருட்கள் அவங்க பயன்படுத்தின அந்த செராமிக் அதெல்லாமே வந்து கண்டிப்பாக சாதாரண மக்கள் வந்து பார்த்துருக்க முடியாதுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அப்போ வந்து வாழ்ந்தவங்களால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்தது. அண்ட் சென்னை வெயில் வந்து பயங்கர கொடுமையாக இருந்ததுங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த கிளைமேட்டில் மத்தியானம் அப்படிலாம் போகிறதெல்லாம் வந்து எந்தளவுக்கு சரின்னு தெரியல. மேபி கொஞ்சம் ஈவினிங்காக அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த இடம்லாம் இந்த சர்ச் வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும். ஸோ செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் பற்றி நான் வந்து குறிப்பிட விரும்பின விஷயங்கள் இதுதான். வரலாற்று குறிப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு மியூசியத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமே பார்க்குறப்ப உங்களுக்கு அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும், இன்னும் ஈஸியாக வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய சென்னையை மதராசப்பட்டினத்தை வந்து என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து சென்னையில் இத்தனை வருஷமாக குப்பை கொட்டி இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்றது வந்து எனக்கே கொஞ்சம் அசிங்கமாக கேவலமாக தான் இருந்தது. பட் அட்லீஸ்ட் இப்போவாவது பார்த்தோமே, நம்ம வந்து இந்த நாட்டை விட்டு வேறு எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி இப்போவே வந்து பார்த்துக்கிட்டோமே அப்படின்னும் தோணுச்சு. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அது இந்த உட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா வீடியோஸ்லாம் வந்து நிறையா யாராவது ஷார்ட் ஃபில்ம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் கிடைக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வளைச்சி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் அண்ட் அந்த செயின்ட் மேரிஸ் சர்ச் ரெண்டுமே வந்து எவ்வளோ முடியுமோ அதை வந்து அதோட உண்மைத்தன்மை மாறாமல் எந்த ஃபில்ட்ரும் லைட்டிங் கூட நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல, அப்படியே உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து
அங்கேருந்து நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் டுவர்ட்ஸ் மெரினா போகிற வழியில் இவ்வளோ பெரிய பார்க் இருக்குங்க, இவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி போகுது போகுது போய்கிட்டே இருக்குது. அது என்ன பார்க்குன்னு ஆக்சுவலாக தெரியல. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருந்து நம்ம வந்து யூட்டர்ன் எடுத்து நீங்கள் லெஃப்ட்டில் வந்தால் தான் மெரினா வர முடியும் இல்லையா? அந்த லெஃப்ட் சைடே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து பெரிய பார்க் இருக்குது. அது காடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நிஜமாக இந்த பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஏதோ சென்னைக்கு புதுசாக வந்தவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கல்ல, அப்படி தான் வந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் அந்த ரோட்டில் எவ்வளோ போயிருப்போம், எவ்வளோ குப்பை கொட்டியிருப்போம் இந்த ஊரில். இதை கூட நம்ம எப்படி கவனிக்காமல் இருந்தோம், இல்லை புதுசாக வந்திருக்கான்னு கூட எனக்கு என்னென்னு தெரியல. பட் பெரிய பார்க் ஒன்று இருக்குங்க. அது போகணும் ஒரு நாள். நான் போயிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த நேப்பியர் பிரிட்ஜெல்லாம் பார்க்குறப்ப ஆக்சுவலாக வந்து அப்பா பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்களான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த தூர்தர்ஷனில் போய் ப்ரோக்ராம் பண்ணது, தூர்தர்ஷனில் இன்டர்வியூஸ்லாம் பண்ண அந்த ஞாபகம்லாம் வந்து இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்தது. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையில் வெயில் நம்மளை தாக்கக்கூடாது என்பதற்காக, குறிப்பாக டூ வீலரில் போகிறப்ப நம்ம வந்து தாக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே இப்படி பச்சை நிறமேன்னு சொல்லிட்டு இப்படி ஷெட் போட்டிருக்காங்க. ஆனால் 5 நிமிஷம் 2 நிமிஷம் இளைப்பாறுறதுனால நம்ம வெயிலால் தாக்கப்படாமல் இருப்போமா அப்படிங்கிறது கேள்வியும் எழுந்தது. பட் எனிவே இந்த சின்ன முயற்சி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆக்சுவலாக வந்து சென்னையை இப்படி உங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்த்ததில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி 3 சென்னையில் இந்த அடிக்கிற வெயிலில் சுத்தனா அவ்வளோதான் கறிக்கட்டையாக ஆயிடுவோங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த அளவுக்கு இருந்தது. இப்படியே இதே மலரும் நினைவுகளோட இன்னும் அடிக்கடி சென்னையில் நிறைய இடங்களை உங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்படி ஜாலியாக கதை பேசிட்டு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை, see you, take care.